வெல்கம் டு ரேகா நரசிம்ம சேனல். இந்த பதிவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தை அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த நாள், நம் முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள். அதே சமயம் அபிராமி அந்தாதி தோன்றிய நாள். அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்காக நேரில் தோன்றி அமாவாசை திதியை பௌர்ணமியாக மாற்றிய திருநாள் தான் இந்த நாள். இன்றைக்கி அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுவது மிகவும் விசேஷமானது, உகந்தது. நினைத்த காரியம் நிறைவேற இன்று அபிராமி அந்தாதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஆச்சு அட்லீஸ்ட் பாராயணம் பண்ணுங்கள். வீட்டில் அபிராமி ஃபோட்டோ இல்லைன்னா எந்த அம்பாள், காமாட்சியோ மீனாட்சியோ அகிலாண்டேஸ்வரியோ எந்த அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் அதன் முன் நீங்கள் அபிராமி அந்தாதியை நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி இந்த அபிராமி பட்டர் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அம்பாலோட ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார். ஒரு சமயம் சரபோஜி மன்னர் அவரை பார்க்க வந்தப்போ இன்று என்ன திதின்னு கேட்குறாரு. அன்றைக்கி அமாவாசை. ஆக்சுவலி அவர் அந்த அம்பாலோட ஞாபகத்திலே அப்படியே பிரகாசமாக இருந்ததால் அம்பாலோட முகம் அவருக்கு பௌர்ணமின்னு சட்டுன்னு நினைவுக்கு பௌர்ணமின்னு மாற்றி சொல்லிட்டாரு. சரபோஜி மன்னர் இன்று மட்டும் நிலவு வரவில்லை என்றால் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அம்பாலை மனமுருகி வேண்டி அபிராமி அந்தாதியை பாடிட்டு வராரு. அம்பாள் தன்னுடைய அந்த மூக்குத்தி இருக்குல்ல, அந்த மூக்குத்தியில் இந்த கல் இருக்குது பாருங்கள், அந்த மூக்குத்தி எப்படி தூக்கி போடுவாங்க, அதனோட வெளிச்சம் பார்த்திங்கன்னா அப்படியே பௌர்ணமி நிலவு போல் வந்துடுது. அதுதான் பார்த்திங்கன்னா அமாவாசையை பௌர்ணமியாக்கிய திருநாள்னு சொல்லி இன்றைக்குமே பார்த்திங்கன்னா திருக்கடையூரில் விசேஷமாக கொண்டாடுறாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாள். இன்றைக்கி நீங்கள் நினைத்த காரியம் என்ன வேணும்னாலும் இந்த அபிராமி அந்தாதி சொல்லி நீங்கள் மனமுருகி வேண்டினால் கண்டிப்பாக நிறைவேறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.